நீங்கள் ஆல்ரெடி ஸ்டெப் 5 வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது ஸ்டெப் 6. ஸ்டெப் 6ல் என்ன பண்ணணும் அப்படின்னா, லேண்டிங் காஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதாவது ஸ்டெப் 5ல் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை நீங்கள் காஸ்ட் வாங்கிட்டீங்க. ஷிப்பிங் காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் காஸ்ட் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய ஐஇ கோடு மூலமாக டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வேற ஒரு ஏஜென்ட் மூலமாக, அதாவது வேற ஒரு இம்போர்ட்டர் மூலமாக நீங்கள் இம்போர்ட் பண்ணி குட்ஸை நீங்கள் டெலிவரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த லேண்டிங் காஸ்ட்டெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லை. அவங்களே என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு மொத்தமாக இவ்வளோ தான் ஆகும் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பே பண்ணிங்கன்னா, அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, குட்ஸை இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. அப்போது அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலமாக நீங்கள் உங்கள் குட்ஸை இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் லேண்டிங் காஸ்ட்டு கால்குலேட் பண்ண தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். லேண்டிங் காஸ்ட்டு நீங்களாக கால்குலேட் பண்ண தேவை கிடையாது. எப்போ அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஐஇ கோடு மூலமாக இம்போர்ட் பண்ணாமல் வேற ஒரு இம்போர்ட்டர் மூலமாக நீங்கள் இறக்குமதி பண்ணீங்க அப்படின்னா, அந்த இம்போர்ட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டல் லேண்டிங் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு இந்த ஹெட்ஏக்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஐஇ கோடு மூலமாக நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, ஏஜென்ட் இல்லாமல் இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, டோட்டலாக காஸ்ட் என்ன வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய சிஎன்எஃப் ஏஜென்ட், உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு அந்த ஷிப்பிங் காஸ்ட் என்ன, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சார்ஜஸ் என்ன, இதுதான் அவங்க சொல்லுவாங்களே ஒழிய மொத்தமாக என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த லேண்டிங் காஸ்ட்டை சொல்ல மாட்டாங்க. நான் அதுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், எப்படி லேண்டிங் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. இது பற்றி நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவும் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹவு டு கால்குலேட் லேண்டிங் காஸ்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் கீழே போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, லேண்டிங் காஸ்ட் கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். நான் இந்த வீடியோலையும் நான் திரும்ப அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த லேண்டிங் காஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸு இப்போ ஒருவேளை சைனா மாதிரி கண்ட்ரிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள்ட்ட 2 விதமான ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் கேட்கலாம். அதாவது ஒன்று, அவங்க அவங்களுடைய கரன்சியில் கொடுப்பாங்க, அதாவது ஆர்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சைனீஸ் யுவான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஆர்எம்பிங்கிற அந்த ஒரு கரன்சி, அவங்களுடைய சைனீஸ் கரன்சியில் அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. டோட்டல் காஸ்ட்டு இவ்வளவு ஆர்எம்பி அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் என்னென்னா யூஎஸ் டாலரில் கொடுப்பாங்க. அவங்க என்ன இன்வாய்ஸு என்ன கரன்சியில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை ஐஎன்ஆராக மாற்றிக்கிடணும். சரியா? அப்போ ஐஎன்ஆராக மாற்றிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபர்தர் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேண்டிங் காஸ்ட் கால்குலேஷன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத நான் கிளியராக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஃபார்முலாவை பாருங்கள். கீழே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன், அந்த எக்ஸாம்பிளையும் பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி நீங்கள் லேண்டிங் காஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இது போக நான் அந்த வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா, டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஹவு டு கால்குலேட் லேண்டிங் காஸ்ட் அப்படின்ற அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி லேண்டிங் காஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி.